இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த லைட் ஆஃப் காட், தேவ ஒளி. இந்த தலைப்பின் கீழே 12 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது டிவினிட்டி, தேவன் ஒளியாய் இருக்கிறார். இரண்டாவது கிரியேஷன், தேவன் ஒளியை உண்டாக்கினார். மூன்றாவது சால்வேஷன், சுவிசேஷத்தின் ஒளி ரட்சிப்பை கொண்டு வரும். நான்காவது ஃபேவர், தேவ முகத்தின் பிரகாசம் நமக்கு தயவை கொண்டு வரும். ஐந்தாவது க்ளோரி, தேவனுடைய மகிமை நம்மேல் உதிக்கும். ஆறாவது ரெவலேஷன், இந்த ஒளி நமக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வரும். ஏழாவது ஜஸ்டிஸ், இந்த ஒளி நமக்கு நீதியும் நியாயத்தையும் செய்யும். எட்டாவது பாத்வே, இந்த ஒளி நமக்கு ஒரு பாதையை காட்டும். 9 ஜாய், இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். 10வது எக்ஸாம்பிள், இந்த ஒளி இந்த உலகத்துக்கு நம்மை ஒரு மாதிரியாக சாட்சியாக வைக்கும். 11 ரைச்சஸ்னஸ், இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில் அந்தகார கிரியைகளை நீக்கி நீதியை செய்யும்படி கிரியேசு. 12 எக்ஸ்போஷர், இந்த ஒளி மறைந்திருக்கிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தும். அதுவே இந்த நாளிலே த லைட் ஆஃப் காட், தேவ ஒளி, இந்த தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு தியானிப்போம். முதலாவது டிவினிட்டி, தேவன் ஒளியாய் இருக்கிறார். 1 யோவான் 1:5, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. ஆகவே தேவனே ஒளியாய் இருக்கிறார். ஆகவே ஒளி தெய்வ தன்மை உடையது. தேவனே ஒளியாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒவ்வொருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனம் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆகவே அந்த ஒளி அவ்வளோ வல்லமை, யாரும் கிட்ட கூட என்ன செய்ய முடியாது, சேரக்கூடாத. யோவான் 8:12, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. யோவான் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக அவர் வாழ்ந்த தெய்வம். இரண்டாவது கிரியேஷன், வெளிச்சத்தை தேவன் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:3-5, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் என்றார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு
இரவென்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலம் முதலால் நாள். ஆதியாகமம் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக கடவுள். அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறித்திருக்கதாக இருக்க கடவுள் என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய பிரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுள் என்றார். அது அப்படியே தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவு ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆள வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாயத்திலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆகவே வெளிச்சத்தை தேவன் உண்டாக்கினார். மார்க் 13:24. அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை. ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் ஆண்டோடைய வருகை, அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பதாக என்ன செய்யுமா? சூரியன் என்ன செய்யாது? அந்தகாரமாக மாறும். இப்போ சூரியன் அந்தகாரமாக மாறுச்சுன்னு வைங்களேன். சூரியன் அந்தகாரமாக மாறினா இங்கே இருள் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யாருக்குன்னா தெரியுமா? சூரியன் அந்தகாரமாக மாறிடுச்சுன்னு வைங்க, பூமியில் இருள் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் யாருக்குன்னா தெரியுமா? எனக்கு எல்லாம் மொழியில் முழிச்சுனாரு. இப்போ நீங்கள் பார்க்குற வெளிச்சம் சரியா? இப்போ நீங்கள் பார்க்குற வெளிச்சம் சூரியனில் எப்போ ஆரம்பிச்சிது? 8 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிச்சிது. இப்போ இங்கே அடிக்கிற வெளிச்சம் எப்போ அங்கே எப்போ விட்டுச்சு? 8 நிமிஷம் முன்னாடி. அப்போ சூரியன் அந்தகாரமாக ஆச்சுன்னா இங்கே இருள் ஆகிறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். சரி, இங்கேருந்து சூரியன் எவ்வளோ தூரம் அது யாருக்குன்னா தெரியுமா? தெரியுமா? தெரியாது. 1,50,000 கிலோமீட்டர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தூரம்னா 1,50,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆகவே என்றைக்கு ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதுன்னு சொன்னால் அன்னையிலேருந்து எரிஞ்சுன்னு இருக்கு. ஆனால் சீக்கிரத்தில் ஒரு நாள் வரப்போகிறது. உலகத்தை பாருங்கள், என்ன நடக்குது? கடைசி கால அடையாளத்தை பாருங்கள். அந்த நாளிலே என்ன நடக்குமா? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். 3வது சால்வேஷன், சுவிசேஷத்தின் ஒளி ரட்சிப்பை கொண்டு வரும். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 42:6. நீர் குருடுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிலிருந்து விடுவிக்கவும். மத்தேயு 4:15-16. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிப்படி. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது எதுக்காக? இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை இருளிலே அந்தகாரத்திலே வாழ்கிறவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி வீசி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வளரும்படி. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்துவோம். அவ்விரக்கத்தினால் உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. ஆகவே தேவனுடைய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. லூக்கா 2:30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும்
பரிசுத்தமாக்கப்படுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன். ஆகவே இந்த ஒளி பாவ மன்னிப்பை பெறும்படி இருளின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்படி வீசுகிறது. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவளுக்கு பிரகாசியாகாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான அவருடைய மனதை குருடார். பிசாசுடைய நோக்கம் என்ன? இந்த சுவிசேஷ ஒளி பாவ மன்னிப்பை பெறக்கூடாது, ரட்சிப்பை பெறக்கூடாது என்று அவருடைய மனக்கண்களை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். ஆகிய இந்த ஒளி நம்ம இருதயத்தில் என்ன செய்யுது? பிரகாசிக்கிறதை. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். 4வது ஃபேவர், தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்குது. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாரொரு வேற்றுமை நிழலும். எந்த நன்மை நமக்கு வேணும்னாலும், ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை, அது எங்கேருந்து வருது? எந்த நன்மையாக இருந்தாலும் எந்த ஈவாக இருந்தாலும் எங்கேருந்து வருகிறது? பரத்தவர் யார்? ஜோதிகளின் பிதா. இந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு தேவையான நன்மைகள் இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 2. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரியரமை பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் நம் மீது தயவு வைத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டு அந்தகாரத்தில் இருந்து இந்த ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைக்க பண்ணினார். ஆகவே நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆகவே இந்த உலகத்தில் இந்த ஒளி நம் மீது வீசினதுனால தேவனை அறிந்து கொண்டது. நம்ம என்ன செய்யணும்? எல்லா இடத்திலும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரிக ஆசாரிப்படும் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனமாயும். சங்கீதம் 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தினால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. எப்படிப்பட்ட ஆபத்துகள், சத்துருக்கள், போராட்டங்கள் இருக்கும் பொழுது எப்படி விடுவிக்கப்பட்டார்கள்? அவருடைய பட்டமையும் கிடையாது, அவருடைய புயமும் ரட்சிக்கும். எப்படி இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது? தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருந்து தயவு வைத்து அவருடைய கரம், அவருடைய முகத்தின் பிரகாசம். சங்கீதம் 112. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் உருக்கம். ஐயோ, நாம் செம்மையாக வாழும்போது ஒரு இருளான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குமா? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அது விசுவாசிக்கும்.
ஐந்தாவது க்ளோரி, தேவனுடைய மகிமை. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய மகிமை உன்மேல். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்களில் தேவ ஒளி, தேவ பிரகாசம், மகிமை வரும்போது என்ன செய்ய? எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து அவர்கள் தேடி, உலக அதிகாரிகள், உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள் உன்மேல் இருக்கிற அந்த மகிமை, உன்மேல் இருக்கிற அந்த ஒளிக்கு தேடி என்ன செய்வாங்க? நம்ம மேலே ஒளி இல்லைன்னு வைங்க, நம்மளே இருளாக இருந்தால் யாருன்னா தேடி வருவாங்களா? தேவ ஒளி நம் மீது, தேவ மகிமை நம் எழும்பி பிரகாசி, உன் ஒளி இந்த நாட்களே ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உமக்காக எழும்பி பிரகாசி, உடைய ஒளி என் மீது வரட்டும், உடைய மகிமை என் மீது உதிக்கட்டும். ஆறாவது ரெவலேஷன், இந்த ஒளியிலே வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்குது. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பதற்கு நலமாயிருக்கும். ஆகவே இந்த ஒளி இருளில் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறது. சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கு உமது வாசஸ்தலுக்கு என்னை கொண்டு போவதாக. ஆகவே இந்த வெளிச்சம் நமக்கு சத்தியத்தை என்ன செய்து வெளிப்படுத்துகிறது. தானியேல் 5:14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். தானியேலை குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? உன்னை பற்றி கேள்விப்பட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம யாராவது பார்த்து உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளை பற்றி யாருன்னா கேள்விப்பட்டேன்னு சொன்னால் என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இந்த வெளிச்சம் நமக்கு விசேஷித்த வெளிப்பாடுகள், ஞானத்தை என்ன செய்யும்? தரும். சரியா? அந்த மாதிரி ஞானமாக இருக்கணும்னு யாருக்குன்னா ஆசை இருக்குதா? 7வது ஜஸ்டிஸ், நீதி. சங்கீதம் 37:6. உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆக இந்த வெளிச்சம் நமக்கு நீதியை, உலகத்தில் எவ்வளோ அநீதி, எவ்வளோ அநியாயம், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்காக என்ன செய்வாராம்? நீதியை. எத்தனை பேருக்கு நீதி நியாயம் அவங்களுக்கு வேணும்னு ஆசை இருக்குது? எனக்கு எல்லோரும் அநியாயம் செய்யணும்னு ஆசைப்படுறன்றவங்க அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு அநியாயம் தான் நடக்கணும், அநீதி தான் எனக்கு எல்லாரும் செய்யணும், அந்த மாதிரி ஆசையாக இருக்குதா? இந்த நாள் இந்த வசனத்தை யாராலுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணுன்ற போது இந்த வசனத்தை, வாக்குத்தத்தத்தை என்ன உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் நாங்கள் பண்ணுவேன். ஏசாயா 51:4. என் ஜனங்களே எனக்கு என் ஜாதியாரே என் வாக்கை கவனி, வேதம் என்னிலிருந்து வெளிப்பட்டு என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும், யாருக்கு பயப்படும்? கர்த்தர் என் ஜீவனின்
இல்லைனாலும் யாருக்கு ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு வெளிச்சமாக எல்லா சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுவிக்கிற நீதியும் நியாயத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 8வது பாத்துவை நமக்கு ஒரு பாதையை காட்டு. யோவான் 11:9-10. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான். இருள் என்றாலே இருளில் தடுமாறுகிற ஒரு வாழ்க்கை, என்ன எங்கே போகிறது என்ன செய்கிறது என்று வழி தெரியாமல் தடுமாறுகிறது தான் இருளின் வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறவிட இடற மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியான இடறுவான். யோவான் 12:35-36. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமும் இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு. ஆகவே என்ன சொன்னால், கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அந்த உலகத்தில். இந்த ஒளி உங்களோடு இருக்கும்பொழுது என்ன செய்யுங்க? இந்த ஒளியிலே நடங்கள். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருள் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். எத்தனை பேர் இந்த நாட்கள் இதை விசுவாசிக்கிறோம்? சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த நாட்களில் எல்லா இருள் நம்மை விட்டு நீங்கும்படி ஆண்டவரே ஒரு ஒளி, ஒரு பிரகாசம், ஒரு மகிமையை கட்டளையிடும். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானைகளும் செவ்வையுமாகும். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துவேன். உங்களுக்கு முன்பதாக இருளை என்ன செய்வேன்? வெளிச்சமாக ஆக்குவேன். கோணலாவணைகளை செவ்வாய்ப்படுத்த இவைகளை செய்து உங்களை கைவிட மாட்டேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஏசாயா 50:10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இருளாக இருக்கும்போது என்ன செய்? ஆண்டவரை நம்பு, அவர் மேலே சார்ந்து கொள். ஆண்டவரே, எனக்கெல்லாம் இருளாக இருக்குது, நான் உண்மை தான் நம்பியிருக்கிறேன் என்று என்ன செய்? அவரை சார்ந்து கொள். 9. ஜாய், மகிழ்ச்சி. சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். இருள் தான், இருளில் துக்கம், கவலை, பாரம், அதான் இருள். வெளிச்சத்தில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற ஆசை இருக்குது? இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது எனக்கு. இங்கேருந்து பார்க்குறேன் நான். இங்கேருந்து பார்த்தாலே நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி
அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அப்போ என்ன நடக்கும்? உன் துக்க நாட்கள், கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? உன் துக்க நாட்கள், எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? உங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகணுன்றவங்க சத்தமாக இருங்க, கொஞ்சம் வால்யூமே தர்றேன், சரியா? என் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகணும், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு விசுவாசிங்க. ஃபுல் வால்யூமில் அல்லேலூயான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏப்பா சில பேர் 2 சொல்கிறாங்க, அவங்களுக்கு நிறையா வேணும் போல். 10 எக்ஸாம்பிள். நம் வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். யோவான் 1:4-9. அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஆகவே பிரகாசம் பண்ணுகிற ஒளி. யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அந்த வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். ஆகவே இந்த உலகத்திலே ஒரு பிரகாசிக்கிற ஒளியாக நாம் என்ன செய்யணும் இருக்கு. மத்தேயு 5:13-16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் இதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே வேறொன்றுக்கும் உதவும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டோம். விளக்கு கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் ஏன்? அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். சரியா? சில பேரை பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப நல்லவராக இருப்பார்னு வைங்க. அவங்க அப்பா ரொம்ப தங்கமான மனுஷன். இவன் பார்த்தா, நீ யார்ப்பா, நீ யார், நீ யார் பிள்ளை, நீ யார், அவருடைய பிள்ளையா நீ? என்னப்பா அவர் தங்கமான மனுஷனாச்சு, நீ என்னப்பா ஒரு பயங்கர ரவுடி மாதிரி இருக்கிற நீ? அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அவருடைய பிள்ளையான்னு உங்களால் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அவர் இதே வேறு, இவன் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் சொல்கிறார், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தாலே அவங்க பிதாவை என்ன செய்யணும்? நீ தேவனுடைய பிள்ளைப்பா, நீ செய்கிற நற்கிரியைகளை பார்த்து உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். சரியா? தமிழில் மெதுவாக சொன்னால் ஒரு அர்த்தம், வேகமாக சொன்னால் வேறு அர்த்தம். நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கணும்னு மெதுவாக சொன்னேன்னா அது ஒரு அர்த்தம். நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கணும்னா அது அர்த்தம் மாறிடுது. சரியா? ஆகவே நம்ம ஒரு மாதிரியாக இருக்கணுமே தவிர ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. சரியா? எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா, என்னை பார்த்தாலே அப்படியே ஒரு தேவ மனுஷன் சொல்லுமா. என்னை பார்த்தாலே என்ன சொல்லுமா? சரியா? நான் எனக்கு ஒரு போதகரோட ஒரு இடத்துக்கு போகும்போது
வழியாக ஒருத்தர் ஓடி வந்துட்டார். எங்களை பார்த்து வாங்க வாங்க வாங்கன்னு. என்னாங்கன்னா, அவர் மலேசியாவில் வந்து இந்த சினிமா ப்ரொடியூசர். அவர் மலேசியாவில் சினிமா இங்கே ஏதோ பெரிய பெரிய நடிகரெல்லாம் பார்க்க வந்துட்டு, நீ காலையில் தான் பார்த்துட்டு பேரெல்லாம் சொல்கிறார், இந்த நடிகரை பார்த்துட்டு வந்து எங்கள் இப்போ ப்ரொமோ இதெல்லாம் வச்சுன்னு இருக்கேன், கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் வந்து என் சினிமாவில் நடிக்கணுன்னார். என்னாரு? நான் சொன்னேன், நான் சினிமாலெலாம் நடிக்கிற ஆள் இல்லைங்க அப்படின்னு. உடனே கூட இருந்த போது, ஐயா கொஞ்சம் சொல்லுங்க இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் வந்து என் சினிமாவில் இவரை கொஞ்சம் நடிக்க சொல்லுங்கள் அப்படின்னார். சரியா? சில பேர் வந்து அது ஏதோ ஒரு நல்ல ஒரு பாராட்டு மாதிரி நினச்சிப்பாங்க. அப்படி யாரோ வந்து அவங்கள சொன்னான். நான் எங்கள் வீட்டுக்கு வந்து இங்கே சொன்னேன் பாருங்க. இல்லை, அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து ஒருத்தர் வந்து மலேசியாவில் இன்னும் ப்ரொடியூசராக வந்து என்னை வந்து கூப்பிட்றாரு. வந்து ஏன்ப்பா என் சினிமாவில் வந்து கூட அந்த போதவர் இவரையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், வந்து நடிக்க சொல்லுங்கன்னு சொன்னாருன்னு நம்பார். அவனுக்கு வந்தது பாரு, என்ன சாட்சி உனக்கு இருக்குது? உன்னை பார்த்தா ஒரு தேவ மனுஷன் சொல்லாமல் சினிமாவில் வந்து நடிகன்னு கூப்பிட்டானா என்ன சாட்சி உனக்கு இருக்குது? என்னை பார்க்கும்போது என்னான்னு சொல்லுமா? ஒரு தேவ மனுஷன், ஐயோ வராருப்பா தேவமா, அவன் என்னன்னு தெரியல, என்னை பார்த்தா கூப்பிட்றான், சேஷ்ட கொஞ்சம் தயவுசெய்து வந்து என் சினிமாவில் நடிங்கன்றான் என்ன. சரியா? சில பேர் அது என்ன ஒரு பெரிய பாராட்டு மாதிரி நினச்சிக்கிறவங்களும் இருப்பாங்க. பையனை பார்த்தோன்னே என்னான்னு சொல்கிறான், சினிமாவில் வந்து நடிக்க கூப்பிட்டானே என் பையனை சொன்னான்னு. சில பேர் அதை கொஞ்சம் பெருமையாக எடுக்கிறதுக்கும். நம்ம வீட்டில் அப்படி நடக்காது. நம்ம வீட்டை ஒரு வேறு மாதிரி போகும். நான் ஏதோ வந்து இதாக சொன்னால் வந்துச்சு கோவம் அவங்களுக்கு. என்ன சாட்சி இருக்குது உனக்கு? உன்னை பார்த்தாலே வந்து சினிமாவில் நடிகன்னு கூப்பிட்றான்னா என்ன சாட்சி இருக்குது? எப்படி உன்னை பார்த்தா தேவ மனுஷன் சொல்லாமல் இருந்தான்? நம்ம என்ன பண்ணுறது? அவன் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அவன் என்னான்றான்? அவன் என்னை பார்த்து வந்து ஐயா நீங்கள் தேவ மனுஷனான்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்தான். அவன் வந்து என்னை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டான். சார் வந்து நடிங்க சார், என் படத்தில் நடிங்கன்றான். என்ன பண்ணுறது? ஆகவே எதுவும் சொல்கிறேன்னா, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். 11 ரைச்சஸ்னஸ், நீதி. ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஆகவே இந்த ஒளி என்ன செய்யுது? அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட வேண்டும். மத்தேயு 6:22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சம். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரமும் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும்? 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நோகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா? ஏன்? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? யாரோட ஒட்டின்னு இருக்கிறீங்க? யாரோட ஒட்டின்னு இருக்கிறீங்க? யாரோட சுற்றின்னு இருக்கிறீங்க? யாரோட கதை பேசின்னு இருக்கிறீங்க? சரியா? சில பேர் அந்த ஃபோனை தேடி பார்ப்பாங்க, யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அப்படி போனோன்னே எடுத்து நம்ம யார்கிட்ட அந்த மெசேஜ் வந்துருக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்குதுன்னு உலகத்தில் நடக்குதுன்னு கேள்விப்படுறேன் நான். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:14-16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவனாலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு. இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வீண் என்ற துக்கம் வராமல் நான் ஓடினது எதுவுமே வீண் இல்லைன்னு அந்த நாளில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கணும். நான் என்ன செய்யணும்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே
சந்ததி எப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்குது, கோணலும் அதன் நடுவில் நீங்கள் எப்படி இருக்கணும், குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படி எல்லாவற்றை குறித்து எல்லாவற்றிலும் என்ன செய்யணும், முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும். முறுமுறுப்புக்கும் தர்க்கிப்புக்கும் என்ன வித்தியாசம்? முறுமுறுப்புக்கும் தர்க்கிப்புக்கும் என்ன வித்தியாசம்? தர்க்கிப்புனா நல்லா சண்டைமாக 10 வீடு கேட்குற மாதிரி போடுற சண்டை. 10 வீடு கேட்குற மாதிரி போட்டிங்கன்னா அதுதான் தர்க்கிப்பு. சரியா? முறுமுறுக்கிறது தான் என்ன அர்த்தம்? நான் அவ்வளோ நேரம் பேசினேன், எப்போ 12 பேர் என்றைக்கு இந்த 12 உள்ளுக்குள்ளேயே முனைவு நின்றீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு 2 பாயிண்ட் பின்ன 12 பாயிண்ட் யாருன்னா பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே முனைவு நின்றீங்கன்னா அது பேர் நான் முறுப்பு. சரி, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, இங்கேருந்து அங்கே பார்த்தாலே எனக்கு தெரியும். சரியா? கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர். ஆகிய இந்த பரிசுத்தவான்களே நமக்கு அந்த சுதந்திரத்திலே நமக்கு பங்கை கொடு. 1 தெசலோனிக்கேயர் 5:5 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கு, நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டோம். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 2:8 மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுது, இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யர். ஏனென்றால் இருள் நீங்கி போகுது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கும். ஒளியிலே இருக்கிறவன் என்று சொல்லியும், சரியா, நான் ஒளியில் இருக்கிறேன்னு சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறன்ற ஒளி அதுக்குரிய கிரியை இருக்க வேண்டும். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. ஒளியின் இருக்கிற ஒளிக்கு ஏற்ற விதமாக நம்முடைய நடக்கை இருக்க வேண்டும். ஏசாயா 58:10 பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், மற்றவங்களுக்கு நன்மை செய்து உதவி செய்து இருந்தால் அப்பொழுது நடக்கும். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய நம்முடைய கஷ்டம் மாறும். நமக்கு கஷ்டம் வேதனை இருந்து நம்மளே யோசித்துன்னு இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு யாராவது உதவி செய்கிறீங்கன்னு வைங்க, அப்பொழுது உன் இருள் என்ன செய்யும், உன் கஷ்டம் மாறும். யோபில் அந்த எத்தனை பேருக்கு யோபில் கடைசி அதிகார வாசனம் தெரியும்? யோபு தன் சிநேகிதருக்காக ஜபிக்கும் பொழுது, யோபு தனக்கு ஜபிக்கும் பொழுதுன்னு போட்டிருக்கா, யோபு தன் சிநேகிதருக்காக. என்ன மாதிரி சிநேகிதர்? இங்கிலீஷில் ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ்ன்னுவாங்க. ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ்னா இந்த சிநேகிதர் அவனே தாங்க முடியாத துக்கத்தில் இருக்க ஆறுதல் படுத்துறேன்னு வந்துட்டு இன்னும் அவனை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஏதோ பேசினே இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், போ யோபுக்கிட்ட போ, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி கிடையாது, பேச்சின பேச்செல்லாம் சரி. அவன் வேதனையில் இருந்தால் நான் இன்னும் வேதனைப்படுத்தினா சிநேகிதர் இவங்க. அதான் தான் அவங்கள ஜோப்ஸ் கம்ஃபர்டர்ஸ். அப்போ அந்த இவங்களை வேதனைப்படுத்தின ஆளுங்க தான் வராங்க. இவன் கஷ்டத்தில் இருக்கும்போது வேதனைப்படுத்தின ஆட்கள் வரும்பொழுது யோபு தன்னை வேதனைப்படுத்தினர்களுக்காக அந்த சிநேகிதருக்கு ஜபிக்கும் பொழுது என்ன நடந்தது? யோபின் சிறையிருப்பு. அதான் அந்த வசனம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் என்ன நடக்கும்? அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். 12
எக்ஸ்போஷர். இந்த வெளிச்சம் மறைந்திருக்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வெளியே கொண்டு வரும். யோவான் 3:19-21. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஒளி வந்துச்சு. ஆனால் ஜனங்களுக்கு ஒளி இடத்துல வர என்ன செய்யலை, இருள் தான் வேணும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதரான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது வெளியாகும்படி ஒளியிடத்தில் வருகிறான் என்றார். மத்தேயு 10:27. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே, காதில் கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். மார்க்கு 4:21-22. பின்னும் அவர்களை நோக்கி, விளக்குத்தண்டின் மேல் வைக்கிறது என்று மரக்காலின் கீழாகவும் கட்டிலின் கீழாகவும் வைத்திருக்கிறது கொண்டு வரலாம். வெளியரங்கமாக அந்தரங்கமும், ஆகவே வெளியரங்கமாகாத அந்தரங்கம் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வெளியே வரப்போகுதுங்க, எல்லாம் வெளியே வரப்போகிறது. லூக்கா 8:16-17. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தில் மூட மாட்டான், கட்டிலின் கீழே வைக்க மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டிலே வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்ட வெளிவராத மறைப்பொருள் இல்லை. ஒரு நாள் வரப்போகுது, ஒரு நாள் வரப்போகுது, எல்லாம் வெளியே வரப்போகுது, எதுவுமே மறைக்கப்பட போகிறதில்ல. 1 Corinthians 4. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, இப்படி அது அப்படி தான் காரணம், அதுதான் காரணம். இப்போ நீங்கள் ஏதோ காலத்துக்கு முன்னே செய்யாதீங்க, தீர்ப்பு சொல்லாதீங்க. ஏன்? இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். ஆகவே எல்லாம் வெளியே வரப்போ, எல்லாம் இருதயத்தில் என்னென்ன இருந்தது எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? வெளிப்பட. நீங்கள் காலத்துக்கு முன் யாரும் என்ன செய்யாதீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அப்பப்போ யாருக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். எபேசியர் 5:13-14. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அதெல்லாம் தூங்குற நீ, சரியா? இது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த வசனம் நமக்கு சபைக்கு தேவையா? இது போர்டில் மாட்டி போடணுமா? எல்லாருக்கும் வீட்டில் மாட்டுங்கன்னு கொடுக்கணுமா? ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசி பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். 2 Corinthians 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். ஆகவே பிசாசுக்கும் என்ன ஆசையாம்? பிசாசுக்கு என்ன ஆசை? ஜனங்களை ஏமாத்துறதுக்கு. நம்ம பிசாசுன்னு வந்தால் யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அது நம்மளும் என்ன மாதிரி பண்ணும்? ஒளியை போல் ஒரு வேஷத்தை போட்டுக்கணும். அது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலத்தில் என்ன செய்யக்கூடாது? உண்மையான ஒளி, சாத்தான் ஒளியை போல் வேஷம் போட்டால் அதை என்னென்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. ஆகவே த லைட் ஆஃப் காட், தேவ ஒளி. முதலாவது டிவினிட்டி, தேவன் ஒளியாய் இருக்கிறது, தெய்வீக குணம், தேவன் ஒளியாய். இரண்டாவது கிரியேஷன், வெளிச்ச உண்டாக கடவுது, இந்த வெளிச்சத்தை தேவன் உண்டாக்கினார். ஒரு நாள் வரப்போகிற இந்த வெளிச்செல்லாம் இருளாய் மாறும், கர்த்தருடைய நாள் வரும்பொழுது. மூன்றாவது சால்வேஷன், இருளில் இருந்தவர்களுக்கு இந்த ஒளி
ரட்சிக்கப்படும்படி, பாவ மன்னிப்பை பெறும்படி. 4வது ஃபேவர், உம்முடைய முகத்தின் பிரகாசம் அவர்களை ரட்சித்தது. 5வது க்ளோரிமை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல். 6வது ரெவலேஷன், இந்த ஒளி உனக்குள் விசேஷித்த ஞானம் உண்டு, அறிவு உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். தேவ ஒளி நம் மீது இருக்கும்போது நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். 7வது ஜஸ்டிஸ், உன் நீதியை வெளிச்சத்தை போல கொண்டு வருவேன். 8வது பாத்வே, வெளிச்சத்திலே இடராதபடி நடப்பதற்கு தேவன் ஒரு பாதையை உண்டாக்குறார். 9 ஜாய், இந்த ஒளியிலே உனக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். இருளில் இருக்கிற துக்கம், பாரம், கவலை நீங்கி ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையிலே வரும். 10வது எக்ஸாம்பிள், உலகத்துக்கு நீங்கள் ஒளியாய் இருக்கு. ஆகவே ஒரு மாதிரியாய், முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். 11 ரைச்சஸ், இருளின் கிரியைகளை ஒழித்துவிட்டு ஒளியின் பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க. 12 எக்ஸ்போஷர், வெளிவராத காரியம் ஒன்றும் இல்லை. காலத்துக்கு முன் எதையும் என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்க. எல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருவார். அவனவனுக்குரிய காரியம் அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்று வெளிப்படும். அப்போ அதுக்கு ஏற்ற பலன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். ஆகவே இந்த நாட்களிலே அந்த ஒளியில் நிரப்பப்பட்டவர்களாய் ஜீவிக்கும்படி இந்த நாட்களில் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்முடைய பாதத்திலே உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கவும் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்து ஒவ்வொருவருக்கும் நன்மை நிறைந்த மாதமாக நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் ஒளியாக இருக்கிற தேவன், உம்மிடத்தில் எந்த இருளும் இல்லை. அந்நாட்களில் நாங்களும் அந்த ஒளியிலே நடக்கும்படி, அந்த ஒளியிலே வழி நடத்தப்படும்படி, ஒளியிலே மகிழ்ந்து களி கூறும்படி, ஒளியின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் பிரகாசிப்பிக்கிற தேவன், எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக. கோணலும் மாறுபாடும் மனுஷன் சுடர்களைப் போல உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படி கிருபை தருவீராக. ஒவ்வொருடைய தேவைகளை அறிந்த தேவன், இந்த நாளிலேயே உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய முகத்தின் பிரகாசம் ஒவ்வொருவர் மீது நீர் வீச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா இக்கட்டிலிருந்து, ஆபத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய மக்களை விடுவிப்பீராக. பலவீன நோய்களை நீக்குவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தருவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக, மகிமை நிறைந்த வாழ்க்கையாக, இந்த மாதத்திலே ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாளிலே ஆண்டவரே, தேசத்திலே உம்முடைய ஒளி வீசுவதாக. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய சுவிசேஷத்தின் ஒளி, உம்முடைய ரட்சிப்பின் ஒளி தேசத்தை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிட வேண்டுமாய். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும், தேசத்தில் செய்யப்படும்படி நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உடைய குறைவெல்லாம் நிறைவாக்கும். உடைய மனபாரங்கள் எல்லாம் நீக்குகிறார். உடைய இரத்த கோட்டைகளை மறைத்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதம் தடைகளெல்லாம் உடைத்து அதை பெற்றுக்கொள்ளும்படி நீர் செய்ய. உடைய சமாதானம், உடைய சந்தோஷம் நிறைவாக இருப்பதாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியான ஒரு அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உலகின் ஒளியேசுவே, அகிலம் போற்றும் தெய்வமா. உலகின் ஒளியேசுவே, அகிலம் போற்றும் தெய்வமா. அன்பின் தெய்வம் வேறு இல்லை, அவரை அண்டிய சேர்ந்திடுவார். அன்பின் தெய்வம் வேறு இல்லை, அவரை அண்டிய சேர்ந்திடுவார். இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே. மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே ஏற்பார். மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே ஏற்பார். பாவம் போக்க வந்தவர், சாபம் யாவும் நீக்குவார். பாவம் போக்க வந்தவர், சாபம் யாவும் நீக்குவார். இவரை அல்லால் வழியும் இல்லை, அகத்தில் இவரை ஏற்றிடுவார். இவரை அல்லால் வழியும் இல்லை, அகத்தில் இவரை ஏற்றிடுவார். இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே. மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே ஏற்பார். பயங்கள் யாவும் அகற்றவே பரிவாய் வந்தார் உலகிலே. பயங்கள் யாவும் அகற்றவே பரிவாய் வந்தார் உலகிலே. சாவை ஜெயித்தார், ரோகம் தொலைத்தார், உந்தன் நாயகனாம் இவரே. சாவை ஜெயித்தார், ரோகம் தொலைத்தார், உந்தன் நாயகனாம் இவரே. இயேசு நல்லவரே, இயேசு வல்லவரே. மனதின் இருளை நீக்கிடுவார், உள்ளம் திறந்தே ஏற்பார். தேவமைந்தனாய் வந்தவர்,